விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சினா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 20 டூ 20க்கு மேல இருந்துச்சுன்னா நார்மல் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் அது கரெக்ட்டான வந்து ஆப்டிமல் ரேஞ்ச் கிடையாது. ஆக்சுவலி 50க்கு மேல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டான விட்டமின் டி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்மளுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்பவே ரேரா தான் கிடைக்குது. யாருமே வந்து வெயில்ல போகணும்னு விரும்புறதே கிடையாது இல்லையா? இந்த காலையில மார்னிங் வெயில்ல சன்லைட்ல மார்னிங் சன்லைட்ல யாருமே வந்து போய் நிக்கணும், போய் எக்ஸ்போஷர் ஆகணும் யாருமே நினைக்கிறது கிடையாது. வி ஆர் வெரி பிஸி இன் ஆர் லைஃப் ஸ்டைல் ரைட்? ஸோ அதனால வந்து நீங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. சன் எக்ஸ்போஷர் ஆனாலும், சன் எக்ஸ்போஷர் நீங்க எடுத்தாலும், அது போக விட்டமின் டி சப்ளிமெண்ட் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. விட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்து நீங்க கெமிக்கல் பேஸ்டு காம்போசிஷன் இருக்கிற மாரி எடுக்காதீங்க. பிளான்ட் பேஸ்டு இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது எடுக்கணும் தெரியல அப்படின்னா கண்டிப்பா